என்னடி யோசிக்கிற? பயமா இருக்கா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பஸ் ஏறிட்டாங்களாம்மா. சுடுதண்ணி ஆறதுக்குள்ளார குளிச்சுட்டு சட்டு புட்டுன்னு ரெடி ஆயிடு. டா கலை, நீ மூச்சு விடுறத கூட அவங்க கவனிப்பாங்க. பார்த்து சூதானமாக நடந்துக்க. ம், போ. ஏங்க சீக்கிரம் வாங்க. ஏமா கத்துற? மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பஸ் ஏறிட்டாங்களாம்மா. நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அவங்கள கூட்டு வந்துருங்க. தண்ணியை நிப்பாடி போட்டு சீக்கிரம் குளிடி, அவங்க வந்துட போறாங்க. மெயின் ஆபீஸ் அங்கதான். மாசத்துக்கு ஒரு முறை போவேன். என்ன தண்ணி தான் நம்ம ஊர் மாதிரி வராது. ஆமா இல்லைங்களா? ஆமா. என் மச்சனை தீரன். ஹாய், ஐ எம் தீரன். டேய், உப்புசமா இருக்க அந்த பேனை போய் போடு. வர வர பொள்ளாச்சி கூட மெட்ராஸ் மாதிரி ஆகி போச்சு. ஓர் வெயில். எனக்கு எதுக்கு இதை போய் அவங்க? நீ சும்மா இருமா, நீ சும்மா இருமா. இது என் தங்க குஞ்சு சீர் பண்ண போது எடுத்தது பாருங்க. ஏங்க, நீங்க எப்படி வேணா இருங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேங்க. என்னடி சொல்ற? ஒண்ணுமே கேட்கலையா? இந்த விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா? என்ன படிச்சிருக்க? வேலைக்கு போகலையா இல்லையா? அட்லீஸ்ட் தனி கொடுத்தணுமா இல்லை கூட்டு குடும்பமா? எதுவுமே கேட்கலையா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டானா? சரியான மாக்கானா இருப்பான் போலையே. சரி, ஃபோனை கொடு. நீங்கள் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குற மாப்பிள்ளை. கண்ணு முன்னு தெரியாதவனுக்கெல்லாம் என் பொண்ணை கட்டி வச்சு அவள் கண்ணை கசிக்கிட்டு வந்து நின்னான்னா அவளை ஆற்றுல தள்ளித்து நானும் விட்டத்தில் தொங்கிடுவேன். எனக்கு இந்த சம்பந்தம் வேணாம். சரளா, ஏமா இப்படி பேசுற? சத்தியமா சொல்லு, அவன் தாத்தன் கீழ் சாதிக்காரன் உனக்கு தெரியாது? அடேங்கப்பா, கொட்டாம்பட்டி ஜெயந்திக்கு தெரிஞ்சுக்கிறது உனக்கு தெரியாதாக்கும்? அவன் தாத்தன் நம்ம பொண்ணை கட்டினான்னா அவன் குடும்பத்தில் உள்ளவங்களா நம்ம ஆளுங்களா ஆயிடுவாங்களோ? இது நல்லா இருக்கே. நல்ல குடும்பம், நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கான். இதுக்கு மேலே என்ன வேணும்? நீ யாரோட வேணாலும் பழகுவப்பா. உன் கொள்கை, சமத்துவம், மசரெல்லாம் இந்த வீட்டுக்கு வெளியில வச்சுக்க. வீட்டுக்குள்ள கொண்டு வராத. மனுஷன் பேசுவானா? பேசாத போ. உன்னை யார் பேச சொல்ற? இவரே, என் தங்கச்சி அவ பொண்ணை பெரிய இடத்துல கொடுத்துருக்கா. நானும் அப்படித்தான் என் பொண்ணை ஒரு பெரிய இடத்துல தான் கொடுப்பேன். இப்போ என்ன உனக்கு? இப்போ தானே முதல் வரன் வந்திருக்கு, அடுத்தடுத்து நல்லதாக வரும், பார்த்து கொடுத்துட்டு போகிறோம். பேசுகிறான் பைய. சத்தம் போட்டு பேசாது, எல்லாரும் தூங்குறாங்க. சரி சரி, நான் சத்தம் போடலை. நீ ஒன்று பண்ணு, ரோட்டில் இருக்கிற கண்டவனுக்கெல்லாம் உன் பொண்ணை கட்டி கொடுத்துரு. அதைத்தானே நீ ஆசைப்படுற? கொண்டு வந்தான் பாரு ஒரு ஆளை. ரொம்ப நாள் நின்று போதும் பெட்ரோல் அடிச்சுட்டு இருக்கு வயிறு. ஏமா அறிவு இல்ல?
தள்ளிட்டு வா, பஸ்ல ஏறி சாவாத. கோட்டை கீழே ஓடிட்டு வந்துட்டு. எங்கடா இங்க இருக்கா? சிவிலா கிரிமினலா? டிவோர்ஸா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. அவங்க சைட்ல இருந்து எதுவும் பண்ணாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட், சிஆர்பிசி எல்லாம் நம்ம ஃபேவர் தான். பையன் சைட்ல இருந்து காசு வாங்குற வரைக்கும் 2 முக்கியமான விஷயங்க. 1, வேலைக்கு எங்கேயும் போயிடாதீங்க. அப்புறம் நஷ்டீடு வாங்க முடியாது, பார்த்துக்கோங்க. 2வது, வேற கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பையன் சைட்ல இருந்து மினிமம் ஒரு 5 to 10 லட்சம் வரைக்கும் ஆலிமணி வாங்கி கொடுத்துட்றேன். கேஸ் ஒன்றும் அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லைங்க. சீக்கிரமாக நான் முடிச்சு கொடுக்குறேங்க. அப்புறம் அந்த வர அமௌண்ட்லேருந்து உங்களால் என்ன முடியுமோ அது பார்த்து பண்ணிங்கன்னா ஃபைன் தாங்க. இல்லைங்க, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை. அவங்க தான் கொடுக்க சொல்லி கம்பல் பண்ணுறாங்க. இதாங்க அவர் அமிச்ச நோட்டீஸ். ஏய், நான் சார் கீழே போறேன், சீக்கிரம் வந்து சார். நீங்கள் டீ சாப்பிடுங்க. பரவாயில்லைங்க. ஏங்க, ஃபஸ்ட்டு என்ன விஷயம் மறைக்காமல் ஓப்பனாக பேசுங்க. அப்போ தான் கேஸ் எடுத்து நடத்த முடியும். என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுங்க, அதனால டிவோர்ஸ் கேட்குறாங்க. ஏங்க, கோர்ட்டில் குழந்தை பெற்றுக்கிறதுலாம் ஒரு காரணமாக சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நாளைக்கு வாங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, டாக்குமெண்ட்ஸு, ஃபோட்டோஸு இதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் இப்போதைக்கு பேசிக் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிட்டுங்க. இமீடியட்டாக கவுண்டர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் இயரிங் அப்போ சொல்லி அனுப்புகிறேங்க. சரிங்க, அப்போ நான் கிளம்புறேங்க. ஏங்க, இப்போ நீங்கள் தங்கிட்டு இருக்க அட்ரஸும் உங்கள் ஆதார் கார்டில் உள்ள அட்ரஸும் ஒரே அட்ரஸ் தானே? இல்லைங்க, கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன், ராமநாதபுரம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. The game is this or that. I will give you 2 options and you have to choose one. கரெக்டாக டக்குன்னு சொல்லிடு. கடைசியில் நான் உன்னை பார்க்காமலே உன் கேரக்டர் பற்றி ஃபுல்லாக சொல்லிடுவேன். ஓகேவா? ஏன் கேரக்டர் பத்தியா? சான்ஸே இல்லை. Trust me, ஒருவேளை நான் சொல்லிட்டேன் வச்சுக்கோயேன், this Saturday you should be guest to my house party. ஓகேவா? டேய் முதல்ல என்னை பார்த்துட்டு ஓடாம இரு, அப்புறம் வீட்டுக்கெல்லாம் இன்வைட் பண்ணலாம். பட் எனிவே ஐ எம் ரெடி ஃபார் த கேம் ஆக்சுவலி. லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, chill. Let me start. அப்பா or அம்மா? அப்பா. Dhoni or Sachin? Dhoni. Weed or wine? Weed. Capitalism or communism? Communism. Black or pink? Black. Son or daughter? Daughter. Snow or rain? Rain. Love marriage or arranged marriage? கருவோண்டா, ரெண்டுமே எனக்கு செட்டே ஆகல, பிடிக்கவே பிடிக்காது. டேய், டீ குடிக்கிறதுக்கு யாராவது டீ கடையை வாங்குவாங்களா? து Hey, போட்டுக்கோ. சீரியஸ்லி, எனக்கும் இந்த கல்யாணம் கருமாந்திரம் சுத்தமா பிடிக்காது. பட் இந்த டீ மட்டும் அப்பப்போ பிடிக்கும். சரிங்க சார், பேச்செல்லாம் மாத்தாம என் கேரக்டர் பத்தி ஏதோ சொல்லுவேன்னு சொன்னீங்க. ஓ யா, ஓகே, ஃபைன். இருக்கிறத விட்டுட்டு ஃபேண்டசிக்கு ஆசைப்படுற பொண்ணு நீ இல்லை. பனிக்கு நடுவில் ஜோனு பேர மழை. உனக்கு லைஃப்ல எதுவுமே அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிருக்காது. யூ would have gone through a lot to finally hit your helicopter shot. அப்புறம் நீ ஒரு கிளீஷேக்குள்ள இருக்காத, ஒரு டிராமாக்குள்ள அடங்காத கஞ்சா குடிக்கி, அப்புறம் இந்த ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற தனி உடைமை எல்லாம் பிடிக்காம எல்லாத்துக்கும் எல்லாங்கிற பொது உடைமை கடைபிடிக்கிற ஒரு மாடர்ன் மார்க்ஸ். மொத்தத்துல நீ ஒரு வெளிச்சமான கருப்பு. யூஸ் கொடுப்போம். வாவ், அப்ப பார்ட்டிக்கு இன்விடேஷன் அக்செப்டட். அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். பட் ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட். சரி, அட்லீஸ்ட் கெஸ் ஹவு டு ஐ லுக் லைக்? நீயா?
சைடில் பெரிய கொண்டை வச்சுக்கிட்டு பெரிய மீசை, அப்புறம் பழைய கருப்பு சொக்கா போட்டுக்கிட்டு தலைக்கு மேல ஒரு தலைப்பும் ஆவி திஸ் ஆர் தட் கேம் ஆனது ஒரு குத்தமா எனக்கு குடுகுடுப்புக்காரன் இருக்கிற இரு இதை நானே கழட்டுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். Yeah. மே ஐ Yeah, அன்ஃபோல்ட் yeah. யுவர் பிளைண்ட்? பா ஹாய். குடுகுடுப்புக்காரன் சார் ஓப்பன் பண்ணா ஒரு அம்மா தன் பொண்ணு அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். 2 பேர் மூஞ்சியும் நல்லா வேர்த்து விடவடிச்சு போயிருக்கு சார். அந்த அம்மா தன் பொண்ணு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க, உட்கார வைக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தா மணமேடை சார். அது ஒரு நல்ல முகூர்த்தமான நாள். அரேஞ்ச் மேரேஜ் தான். மாப்பிள்ளையும் வந்து உட்கார்றாரு. சுற்றி சொந்த பந்தங்களும் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருக்காங்க சார். ஐயர் தன் தட்டத்தை அப்படியே நீட்டுறாரு. அந்த தட்டத்திலேருந்து மாப்பிள்ளை அப்படியே தாலி எடுக்கிறாரு சார். கெட்டி மேளம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா அச்சக்கத்தை தூக்கி போடுறாங்க சார். அந்த தாலி அப்படியே ஹை ஸ்பீடில் அந்த பொண்ணு கழுத்தில் கட்டுறாரு. முதல் முடிச்சு போடுறாரு சார், 2வது முடிச்சு போடுறாரு, 3வது முடிச்சு போடுறாரு, சுபம்னு போடுறோம் சார். அதுக்குள்ளே படம் முடிஞ்சிச்சா? இல்லை சார், சுபமில் தான் சார் படமே ஆரம்பிக்குது. என்னன்னா சுபம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா படமும் முடிஞ்சிருது சார். சுபமுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். அதனால தான் இந்த படம் பேரே சுபம்னு வச்சுருக்கேன் சார். கல்யாண வாழ்க்கையில் நடக்கிற சண்டை, பிரிவு, புரிதல், அனுசரித்தல், இந்த எல்லா எமோஷனும் சேர்ந்து ஒரு டாக்குமெண்ட்டாக காட்டணுங்கிறது தான் சார் என்னோட ஆசை. அதனால தான் இப்படி ஒரு கதை எழுதினேன் சார். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை சார், எனக்கு ஆலை சார். யோகி பாபு இருக்காரா? யோகி பாபு இல்லை சார். சரிம்மா, மேனேஜர் உன் நம்பர் வாங்கிட்டு நான் சொல்லி அனுப்புகிறேன், நீ கிளம்பு. தம்பி, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? சார் யஷ்வந்த் சார். உங்கள் ஜாதகம் பிறந்த டைம் கொடுத்துட்டு போயிடு. அப்பா இங்க வா. யாருப்பா இறந்தது? நம்ம ஐயனார் ஜீனர் ஐயாவா? யாருங்கண்ணா? இந்த ராஜா இருப்பா. போனோம்னா செகண்ட் இயரிங்கில் எவிடன்ஸை சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. அந்த வானத்தை எப்படியும் நமக்கு ஆப்போசிட்டில் வெயிட்டாக ஒரு எவிடன்ஸை சப்மிட் பண்ணி ஆஃப் பண்ணிடுவான். நம்மளும் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக இருக்கணும். இதுக்கு ஒரு ஐடியா இருக்குங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா சொல்கிறேன். உங்களால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்றது ஃபேக்ட். ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கலாம். அந்த ரிப்போர்ட் எடுத்து போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணால் அவங்க சொன்ன எல்லா ரீசன்ஸும் பொய் ஆகிடும். அப்புறம் ஜட்ஜே கேஸை கியூஸ் பண்ண போகிறாரு. ஒரே ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டு, சரிங்களா? பரவாயில்ல, பண்ணிடலாம். நான் அவரோட வாழணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். அவரே சொல்லி தப்பு இல்லைங்க. ஒரு மலட்டு பொண்டாட்டி கூட யார் தான் வாழுவா? எனக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. பார்வதி, பார்வதி, சொல்றா. உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஜிஹெச்ல இந்த டெஸ்ட் எடுத்துரு. டெஸ்ட்டோட ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பி இதா ரிப்போர்ட் வந்தோடனே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேங்க. மறந்துடாதீங்க, சட்டம் பெண்களுக்கு சாதகமானது. தைரியமா போங்க. தல கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு சீக்கிரம் வாடி, அவங்க வந்துட போறாங்க. யார்மா? அன்னைக்கு கவர்ல ஒரு போட்டோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னல, அதாண்டி சண்முக மாமா பையன். மாப்பிள்ளையுமா? இல்ல இல்ல,
அவங்க உரம்பரை பக்கத்தில் ஆரையோ பார்க்க வராங்களாம்மா. அப்படியே ஒரு 8 வந்துட்டு போகிறோன்னு சொன்னாங்க. சீக்கிரம் வா, வா சீக்கிரம். ஃபோன் பண்ணிட்டேன், கிளம்பிட்டாராம்மா. இப்போ வந்துடுவார். இல்லைங்க, பரவாயில்லைங்க. நாங்கள் ஒரு பெரிய காரியத்துக்காக வந்தோம். சரி, கிளம்பிட்டு இருந்தோம். போகிறதுக்கு முன்னாடி நேரில் பார்த்துட்டு போயிடலான்ட்டு. மாமா ஏதாவது சொன்னாருங்களா? அவருக்கு பிள்ளை ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஓ அப்படியா? ஜோசியரும் கூட ஜாதகமெல்லாம் சரியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் நேரில் ஒரு 8 வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஓ, அப்போ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும்ல? வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நான் உங்களை ரொம்ப காக்க வச்சிட்டோம். இல்லை இல்லை, இப்போதான் வந்தேங்க. ஓ சரி சரி. நீங்கள் ஐயனார் ஐயா? ஆமாங்க, ரொம்ப நல்ல மனுஷங்க. வீட்லேயே போய் பார்த்துக்க வேண்டியது, அது கொண்டு ஒரு வழியில் பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு. அவர் என் வாத்தியாருங்க. நீங்கள் இங்கே ஆடிட்டு இருந்தீங்களா? இல்லைங்க இல்லைங்க, அது அவர் இல்லைங்க. நான் தாங்க அண்ணன். நீங்களும் அங்கே இருந்தீங்களா? சரிங்க தம்பி, காப்பி ஆறிட போகுது, குடிங்க. வேண்டாங்க, நாங்கள் கிளம்புறோம். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. 4 காசு சம்பாதிக்கிறதுனால பரவாயில்ல, பொத்துக்கிட்டு சும்மா இருக்கலாம்ல. கூத்து நாடகம் போராட்டம்னு போ. கரெக்டு முண்டை, கரெக்டு முண்டை. உனக்கு ஊரில் வேற மாப்பிளைய கிடைக்கலையாடி? இந்த மாதிரி சாவுக்கு கூத்தாடுறவனுக்கு என் தலையில் கட்டி வச்சு என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? சாப்பிடுற எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டா, எல்லாத்தையும் கெடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கிற போச பாரு, போச. போதும் ஜாமி, போதும். கட்ட புருஷனாலேயே எனக்கு பிரயோஜனம் இல்லை, சொந்த பந்தத்துக்கிட்டே எனக்கு மரியாதை இல்லை. என் புள்ள வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, உனக்கு இப்படி இருக்கிறது தான் சந்தோஷம்னா இப்படியே இருந்துக்க. ஒரு நாள் நானும் செத்து போவேன், அன்னைக்கு சந்தோஷமா வந்து ஆடிட்டு போ. நீ அழக்கூடாதுப்பா. அம்மா பத்தி தான் தெரியும்ல, அது வெறும் வார்த்தை. எனக்கு தெரியாதாப்பா நீ யாருன்னு? எனக்கு நல்லது தானப்பா நீ பண்ணுவ. இப்ப நீ இப்படி அழுதா என்னப்பா? அழப்பா ஏன் அழக்கூடாதுப்பா. அப்பா கஷ்டம் வேணாம். One month suspendா? For what? இல்லை சார், புரியல, சத்தியமா புரியல. What are you blabbering? கால் தூக்கி மேலே வச்சது தப்பா? உங்க டேபிள்ல வைக்கல, ஏன் காலு ஏன் டேபிள்? வாட்ஸ் யூ ப்ராப்ளம்? அப்புறம் எதுக்கு மெயில்ல லோ பெர்ஃபார்மன்ஸ்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க? எதனால உங்க மேனேஜருக்கு பிரச்சனையோ அதை சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுங்க சார். And none of you have the right to talk about my performance. இல்ல சார் ஒரே நிமிஷம். இல்ல சார் let me speak sir. Let me speak. டேய், ஏன்னா நான் கால் நீட்டுற இடத்துல மேனேஜர் உட்காந்தா? எஸ் சார், I said டா. எனக்கு முன்னாடி பிறந்தா பெரிய புடித்தியாடா நீ? வேடா போன
என்னதுங்க இது? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்திருக்கு ரிப்போர்ட்ல. எதுக்குங்க ட்ராமா பண்றீங்க? அன்னைக்கே சொன்னல எதுவாக இருந்தாலும் உண்மையை பேசுங்கட்டு. என்னதாங்க பிரச்சனை? தயவுசெய்து பேச்ச உண்மையை பேசி தொலைங்க. உங்களுக்கே தெரியாதுங்களா? அவன் வச்சுக்கிட்டு இருக்கான். தூக்கி போடுங்க டிவோர்ஸ். இந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. தூக்கி போய் வந்து வானத்தி மண்டிலே ஒட்டுருங்க. உன் கிளைண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஏங்க கிளம்புங்க கிளம்புங்க. இம்மீடியட்டா போய் மியூச்சுவல் ஃபைல் பண்ணுவோங்க. ஃபைல் பண்ணி டிவோர்ஸ் கொடுப்போங்க. கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு, நீ போயிடுவ, நான் எங்க போவேன்? என்னால டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. அவர் எப்படி இருந்தாலும் நான் அவரோட தான் வாழ்வேன். ஏன்னா நான் அங்க இருக்கிறதா எனக்கு மரியாதை. போதும் போதும், என் உலகம் 2 தடவை மாறிடுச்சு. வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம், இப்போ மறுபடியும் டிவோர்ஸியா? அவசரப்பட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டா இது போடலாமா போடக்கூடாதுன்னு கூட தெரியாது. வேணாம் வேணாம், நான் மறுபடியாவே இருந்துட்டு போறேன். எனக்கு அன்பு வேண்டாம், அங்கீகாரம் மட்டும் போதும். ப்ளீஸ் சேர்த்து வைங்க. My lord, my client has been facing severe mental stress and torture from the opposition. He is undergoing treatment for the trauma. I have the evidence, my lord. நீங்களே பார்க்கலாம். டாக்டர் கைப்பட எழுதியிருக்காரு, மனைவி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு. நீங்க ஏதாவது எவிடன்ஸ் சப்மிட் பண்றீங்களா? இதுலயே ரொம்ப கிளியரா தெரியுது. இவங்களோட பிரைமரி மோட்டிவ் இஸ் ஜஸ்ட் டு எக்ஸ்டெண்ட் த கேஸ் அண்ட் தே ஆர் பிளானிங் டு லூட். அண்ட் இந்த விளையாட்டுல பாதிக்கப்படுறது என்னோட கிளையண்ட் மிஸ்டர் பாலாஜி நடராஜன் தான். So I plead to you, my lord, on behalf of my client's well-being, the case will be closed with your own discretion. Thank you. நீங்க ஏதாவது பேசணுமா? அவங்க சொல்ற அலிகேஷனுக்கு நான் என்னதான் மறுத்தாலும் அடுத்தடுத்து புதுசாக அது ஒன்று ரெடி பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க மை லார்ட். என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை. இல்லற வாழ்க்கையில் சிசிடிவி வைக்க முடியாது மை லார்ட். நம்மளோடது வெல்ஃபேர் ஸ்டேட் கான்ஸ்டியூஷன் தான். இங்கே ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 கேஸ் டிவோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம மெக்கானிக்கல் ஆகிட்டோம் மை லார்ட். மறுத்து போச்சு.
அந்த குழந்தையோட அழுகைக்கு காரணம் நம்ம தான் மை லார்ட். 6 மாசம் அம்மா கிட்ட 6 மாசம் அப்பா கிட்ட நம்ம தான் தீர்ப்பு கொடுத்துருக்கோம். தீர்ப்புகள் தான் கொடுக்கப்படுறமே தவிர்த்து தீர்வுகள் கொடுக்கப்படுறதில்லை. சத்தியமா நான் இது ஒரு அறிவில் நான் பேசல மை லார்ட். நானும் சமுதாயத்தில் ஒரு அங்கன்ற வெக்கத்துல பேசுறேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல மை லார்ட். எங்களால் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. ரீகன்சிலேஷன், ஆர்பிட்ரேஷன், கவுன்சிலிங் என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடி. ஆனா டிவோர்ஸ் கொடுக்க மாட்டோம். 10 வருஷம் ஆனாலும் இது கண்டஸ்டட் கேஸா தான் இருக்க போதுனா கண்டஸ்டட் கேஸாவே ரிட்டு போட்டோம். டிவோர்ஸ் கொடுக்க முடியாது. சட்டம் பெண்களுக்கு சாதகமானது மை லார்ட். ஆனா இந்த சமுதாயம் பெண்களுக்கு மூணு கவுன்சிலிங் போங்க. எதையும் சட்டப்பட்டுன்னு முடிவு பண்ணாதீங்க.